கேரட் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த கேரட் சட்னியை. கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 10 சின்ன வெங்காயம் 1 பெரிய வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 7-8 பல்லு தேங்காய், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 கேரட், தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கேரட் வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கேரட் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போதான் சீக்கிரம் வேகும். ஃபைனலாக 3 வரமிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சட்னியில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம்.